தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. மகனின் திருமண வாழ்க்கையால் விரக்தி மார்பில் சுட்டுக்கொண்டு உயிர் மாய்த்த போலீஸ் மா அதிபர். வீட்டிலே இறக்கி விடுவதாக கூறி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞன். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு நோய், உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50ஆக அதிகரிப்பு. கரக்கட்ட லஞ்ச வழக்கு நீதிமன்றத்தில் அம்பலமான பல உண்மைகள். பிரான்ஸ் நாட்டில் பந்து அளவிலான ஆலங்கட்டி மழை. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்திய 100 பேருந்துகள் சிக்கின. செம்மணியில் மீட்கப்பட்ட மோதிரம் விரையும் ஐரோப்பிய தூதுவர். யாழில் பாலடைந்த கட்டடத்திலிருந்து பெருமளவான கஞ்சா மீட்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சி.டி. விக்ரமரத்ன மாலபேயில் உள்ள அவரின் வீட்டில் நேற்று தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். விக்ரமரத்ன தன்னுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் துப்பாக்கியால் தன்னுடைய மார்பில் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனிப்பட்ட காரணம் நிமித்தம் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதுடன் இந்த சம்பவம் தொடர்பில் 2 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் துப்பாக்கியை கொண்டு வாருங்கள், அது புதியதா அல்லது பழையதா என்று பார்க்க வேண்டும் என்று அவர் கூறியதாகவும் அதன்பின் தனக்கு ஒரு தண்ணீர் போத்தலை எடுத்து வருமாறு கூறி விக்ரமரத்ன தனது தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியை வீட்டுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் சென்ற பின் விக்ரமரத்ன அந்த துப்பாக்கியால் தன்னுடைய மார்பில் சுட்டுக் கொண்டுள்ளதாக தகவல்கள் பதிவாகியுள்ளன. வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்ரமரத்னவின் மகனின் மனைவி பிரிந்து செல்வதற்காக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த மகனின் மனைவி தான் குடும்ப வன்முறைக்கு ஆளாகியதாக கூறி சிறுவர் மற்றும் மகளிர் பணியத்தில் புகார் அளித்திருந்தார். மேலும் தான் போலீஸ் மா அதிபர் பதவியை வகித்த போலீஸ் திணைக்களத்தின் பணியகம் தன்னுடைய மகனின் பிரச்சனையில் நடந்து கொண்ட விதம் குறித்து உயிரிழந்த முன்னாள் போலீஸ் மா அதிபர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலரிடம் மிகுந்த கவலையுடன் பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் திருப்பதி மாவட்டம் நாயுடுபேட்டை பகுதியில் பாடசாலை மாணவியை ஏமாற்றி வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி ஒருவர் பாடசாலை முடித்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்ட போது விண்ணமாலா கிராமத்தைச் சேர்ந்த ராகேஷ் என்ற இளைஞர் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் வீட்டில் இறக்கி விடுவதாக கூறி அவரை ஏற்றிச் சென்றார். ஆனால் மாணவியை வீட்டுக்கு அழைத்துச் செல்லாமல் பிரதபாடா கிராமம் அருகிலுள்ள வனப்பகுதிக்கு அழைத்துச் சென்றார். இதன்போது சந்தேகமடைந்த மாணவி ஓடிக்கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் இருந்து குறித்து தப்பிக்க முயன்றதாகவும் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் அவரை கொலை செய்வதாக மிரட்டியதாகவும் பின்னர் வனப்பகுதியில் மாணவியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் மாணவியை மீண்டும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றி அவரின் வீட்டருகே இறக்கிவிட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விடயம் தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் இதுவரை டெங்கு நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50ஆக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 73,455 என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக காய்ச்சல் அல்லது அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சென்று முறையான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கரகட்டாவின் மனைவிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் 1200 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி பிக்கி ஒருவரூடாக உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் கிடைத்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கின் போது சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட சரித் அபேசிங்க, ரஹித ராஜபக்ஷ மற்றும் அருண வருஷ கென்னதிக்கு ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்ட போது விசாரணையின் முன்னேற்றம் தொடர்பான மேலதிக அறிக்கையை ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் அனுசா சம்பந்த பெரும நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். ஹரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தகவின் மனைவி மகேஷிகா மதுவந்தி வழங்கிய வீடியோ வாக்குமூலம் மற்றும் சம்பவம் தொடர்பான தொலைபேசி உரையாடல் அடங்கிய ஆதாரங்கள் தற்போது விசாரணை அதிகாரியிடம் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரான்சின் சில பகுதிகளில் பெய்த கடுமையான ஆலங்கட்டி மழையால் வாகனங்கள், மின்கம்பிகள், விவசாய நிலங்களுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆர்டிஷ் பகுதி இந்த மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளது.
அங்கு பந்தளவிலான ஆலங்கட்டிகள் பெய்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன. ஆலங்கட்டி மழையால் மின்கம்பிகள் சேதமடைந்ததைத் தொடர்ந்து சுமார் 600 வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆர்டிஷ் பகுதியில் உள்ள பல திராட்சை தோட்டங்களும் ஆலங்கட்டி மழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சேத மதிப்பீட்டு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டீசலுக்கு பதிலாக மண்ணெண்ணெயை பயன்படுத்தி பயணிகள் போக்குவரத்தில் பேருந்துகள் ஈடுபடுத்தப்படுவதாக போலீசாருக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி போலீஸ் மாதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது நாட்டின் அனைத்து போலீஸ் நிலையங்களையும் தெளிவுபடுத்தி விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அதன்படி மண்ணெண்ணெய் பயன்படுத்தி இயக்கப்படும் 100 பேருந்துகள் பற்றிய தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த பேருந்துகளுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில பேருந்துகளில் இருந்து பெறப்பட்ட எரிபொருள் மாதிரிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய அந்த பேருந்துகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் மண்ணெண்ணெயை பயன்படுத்தி இயக்கப்படும் பேருந்துகளை சுற்றி வளைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் அதற்கமைய அனைத்து பொலிஸ் நிலையங்களுக்கும் இது குறித்து தெளிவுபடுத்தி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களும் ஏதேனும் தரப்பினர் தேவையற்ற முறையில் கொள்கலனில் மண்ணெண்ணெயை கொண்டு செல்கிறார்களா என்பது குறித்து அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொண்ட அவர் பேருந்துகளுக்கு மண்ணெண்ணெய் வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைகுழியை பார்வையிட 4 ஐரோப்பிய நாடுகளதும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர்கள் குழு வருகை தரவுள்ளது. இந்த மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை பிரான்ஸ், ஜெர்மன், இத்தாலி, நெதர்லாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் தூதுவர்களை செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவார்கள் என்று தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்துக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி வருகை தரும் மேற்படை குழுவினர் 22ஆம் தேதி செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றின் அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் மேற்படை குழுவினர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொள்ள உள்ளனர். செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 35வது நாளான நேற்று புதிதாக 11 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதன்போது சேதமடைந்த மோதிரம் ஒன்றும் விரல் எலும்புடனான செப்பிலான மோதிரம் ஒன்றும் குவியலாக 2 தொகுதி எலும்புக்கூடுகளும் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் பாலடைந்த கட்டடம் ஒன்றில் இருந்து பெருமளவான கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆலியவளை பகுதியிலிருந்து கட்டடத்தில் இருந்தே இவ்வாறு கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. ஆலியவளை பகுதியில் பாலடைந்த கட்டடம் ஒன்றில் பொதிகள் காணப்பட்டதைத் தொடர்ந்து மக்களால் யாழ்ப்பாண சிறப்பு அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அங்கு சென்ற யாழ்ப்பாணம் சிறப்பு அதிரடிப்படையினர் 14.5 கிலோகிராம் கஞ்சா பொதிகளை கைப்பற்றி மருதங்கடி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் குறித்த கஞ்சா பழுதடைந்த நிலையில் காணப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நண்பர்களுடன் மதுகருந்திய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடற்கரை வீதி பாசையூரைச் சேர்ந்த 25 வயதுடைய பே கனிடஸ் என்ற குடும்பஸ்தரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் தெரிய வருகையில் நேற்று இரவு 9 மணிக்கு மாடியில் நண்பர்களுடன் மது அருந்தினார். பின்னர் அவர் நண்பர்கள் சென்ற நிலையில் அவர் அந்த மாடியிலே உறங்கினார். அந்த மாடி கட்டட வேலைகளை செய்வதற்காக வந்த வேலைக்காரர்கள் குறித்த குடும்பஸ்தர் அசைவற்று காணப்படுவதை அவதானித்தனர். பின்னர் காவல்துறைக்கும் உறவினர்களுக்கும் தகவல் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டு வருகிறார். உடல்கூறு பரிசோதனைக்காக சடலம் யாழ் பொதுரா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.